எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தர பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காம, அடுத்தவங்க சொல்றத வச்சு ஒருத்தர் வெறுக்கிறது சரியா, தப்பா அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல நல்லா பாடக்கூடிய பாடகர் ஒருவர் வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஆண்டு அந்த பாடகருடைய கிராமத்துல சரியா மழை இல்லாததால வறட்சி ஏற்படுது. இதனால அந்த பாடகருடைய குடும்பமும் வறுமையில வாடியது. இப்ப அந்த பாடகருக்கு வேற வழி இல்ல. வேற ஏதாவது ஒரு செழிப்பான நாட்டிற்கு போயிட்டு பாடி செல்வத்த தேட வேண்டிய நிலைமை. இதனால இவர் மட்டும் தனியா வேற ஒரு நாட்டுக்கு போறாரு. அந்த பாடகர் வந்திருக்கும் நாடும் நல்ல செழிப்புமிக்க நாடு தான். அந்த நாட்டை ஒரு வீரம் மிகுந்த மன்னர் ஆட்சி புரிந்துட்டு வராரு. பாடகர் எப்படியாவது அந்த மன்னனை போய் சந்தித்து பாட்டு பாடி செல்வத்த பெற்றுடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்கிறாரு. இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட மன்னனை பத்தி விசாரிக்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ அங்க இருந்த இசை கலைஞர்களிடம் மன்னன பத்தி விசாரிக்கிறாரு. அவர்களோ என்ன சொல்றாங்கன்னா, "மன்னர் எங்களையே சரியா கவனிக்கிறதில்ல. இதுல வெளியூர்ல இருந்து வந்த உங்களையா சரியா கவனிக்க போறாரு?" அப்படின்னு சொல்லுகிறாரு. இருந்தாலுமே பாடகர் "சரி நாமளே போய் மன்னர சந்திச்சுட்டு, நம்ம பாட்டு பாடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போறாரு. அப்போ அங்க இருந்த காவலர்கள் கிட்ட தன்னை பற்றி சொல்ல, அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. "உங்களுடைய திறமையை காட்ட வேறு இடமா கிடைக்கவில்லை" என்று அந்த காவலர்கள் சிரித்தனர். இந்த நாட்டு ராஜாவுக்கு சுத்தமா இசை ஞானமே கிடையாது. அவருடைய மகளையே இசை பள்ளியிலிருந்து நிறுத்தி, இப்போ கத்தி சண்டை போட அனுப்பிட்டாருன்னு சொல்லி, அந்த பாடகர்கிட்ட காவலர்கள் சொல்றாங்க. இதனால மனம் நொந்து போன அந்த பாடகர் நேரா கோவிலுக்கு போயிட்டு தன்னுடைய நிலைய நினைச்சு வருந்துறாரு. அப்போ அவர் கையில இருக்கிற வீணைய எடுத்து ரொம்ப சோகமா ஒரு பாடலையும் பாடத் தொடங்குறாரு. பாடிட்டு இருக்கும்போதே ஒரு கை அவர் தோள் மீது படுது. அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த நாட்டோட அரசர் தான். அப்போ அரசரும் அந்த கோவில்ல தான் இருந்திருக்கிறாரு. இவருடைய சோகமான பாடல் அவருடைய மனதை ஏதோ செய்யவே அதை தேடி வந்துள்ளாரு அரசர். இப்போ அரசர் இந்த பாடகர பத்தி விசாரிக்கிறாரு. பாடகரும் தன் நிலைய அரசருக்கு எடுத்து சொல்றாரு. உடனே அரசர் தன்னோட கழுத்திலிருந்து முத்து மாலைய கழட்டி பாடகருக்கு குடுக்குறாரு. இத பார்த்த பாடகருக்கு ஒரே வியப்பு. இவ்ளோ நேரம் இந்த ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அரசரை பற்றி சொன்னதற்கும், அரசர் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. இதனால் பாடகர் அரசரிடமே கேட்டுவிட்டார். அதற்கு அரசர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நாட்டிற்கு எதிர் நாட்டிலிருந்து போர் வரப்போவதை அரசர் அறிந்திருந்தார். அந்த சமயம் கலைஞர்கள் விழா எடுக்க வேண்டும் என்று அரசனிடம் கேட்க, அவர் அதை வேண்டாம் என்று நிராகரித்தார். அதை போலவே அரசருக்கு பின் இந்த நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இளவரசிற்கு இருப்பதால் தான் இளவரசியை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள அனுப்பினேன் என்று கூறினார். இப்போது அரசரின் உண்மையான குணம் பாடகருக்கு புரிந்தது. இந்த கதையில வர மாரி தாங்க. மத்தவங்க சொல்றத வச்சு ஒருத்தர நம்ம எடை போடுறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இதனால யாருக்கு நஷ்டம் தெரியுமா? யார் எத சொன்னாலும் நம்புற அந்த நபருக்கும், தவறையே செய்யாம பழியே சுமக்கும் அந்த நபருக்கும் தான். இத புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. வாழ்க்கை சிறப்பா அமையும்.